ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் வெளியிருக்கக்கூடிய ஒரு 10 தரமான 90s மூவியோட ரிவ்யூ பற்றி வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி படமாக வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் வந்து 1 hour 42 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 6.7 கொடுத்துருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம படத்தோட அழகான ஹீரோயின் பேர் தான் வந்து கேண்டா. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டா இன்னொரு நபர் கூட இவங்களுக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச காரணத்தினால இவங்களுடைய வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில பார்ட்டி அப்படின்றது அரேஞ்ச் பண்றாங்க. அன்னைக்கு நைட் பாட்டு திடீர்னு நம்ம அழகான ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பேங்கை கொள்ளடிச்சிட்டேன், ஸோ எனக்கு உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கிட்ட ஹெல்ப் கிட்ட வரவே இதுக்கப்புறம் நடக்கூடிய தரமான ரொமான்டிக் சீக்வன்ஸ் எல்லாம் என்ன கிடைச்சா நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட மாட்டாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ் அப்படின்றது சூப்பரா ஒர்க் இருக்கும். தென் ஒரு சில ரொமான்டிக் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா தரமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதை விட மெயினா நம்ம ஹீரோடைய ஆக்டிங் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பாத்தீங்கன்னா சீம்ஸ் லைக் ஓல்டு டைம்ஸ். இந்த படம் சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் ஜெனரலா எடுத்திருக்காங்க. படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 3 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 6.3 கொடுத்துருக்காங்க. இதுல கதையை பொறுத்த வரைக்கும் கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கடலுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லீவ் டைம்ல இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பாலடைஞ்ச ஷிப்ல வந்துட்டு போயிட்டு தேடி பார்க்கும்போது அங்க இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பொருள் பாத்தீங்கன்னா கிடைக்குது. இதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவத்திலுமே இவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க கடைசியா ஆச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில சம்பவத்தோடு சேர்த்து அந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி வியக்கத்தக்க விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா த டீப். இந்த படமே சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து 1964ல ஒரு சூப்பரான அடல்ட் காமெடி ட்ராமா வெளியே வந்திருக்கு. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours 10 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 6.7 கொடுத்துருக்காங்க. அதாவது கதையில வர நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆயிட்டு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவரோட வேலையில எப்பவுமே கொஞ்சம் சோம்பேறித்தனமா தான் போகுது. அப்ப திடீர்னு ஒரு நாள் அவருக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைக்குது. ஸோ இந்த ஹாப்பினஸை இவங்க ஒய்ஃப் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வராரு. ஸோ வீட்டில் இவங்க ஒய்ஃப் தான் பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குறாரு. ஆனா அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க ஒய்ஃபுடைய ஃப்ரெண்ட் அப்படின்றது இவருக்கு தெரியாது. ஸோ இவங்க யாரு அப்படின்ற விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட $5 million பணத்துக்காக அவங்க ஒய்ஃபோட அனுமதியோட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஹஸ்பண்டா நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரெண்டு பொண்ணும் கூட இப்படிலாம் வந்து அஞ்சாளுக்கு சம்பவம் எல்லாம் பண்றாரு. கடைசியாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ரொமான்டிக் சீக்வன்ஸோட சேர்த்து ஹியூமர் சீக்வன்ஸ் எல்லாம் தரமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா குட் நெய்பர் சாம். இந்த படமே சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து பார்க்க போற படம் 20sல ரொமான்டிக் காமெடி படமா வெளியே வந்திருக்கு. படத்தோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 35 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 6.3 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல டோட்டலா பாத்தீங்கன்னா 3 ஃபீமேல் கேரக்டர்ஸ் காமிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிருக்கும். கடைசியா வந்து ஒரு சில காமெடியில ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கு. இந்த 3 கேரக்டர் லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு அஜால் புதிதான சம்பவம் நடக்குது, கடைசியா இவங்களோட லைஃப்ல இவங்க எப்படி பெட்டர் ஆனாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஸ்டோரியா பாத்தீங்கன்னா இருக்கு. கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சூப்பரான சம்பவங்கள்லாம் கலந்த ரொமான்டிக் காமெடி படம் வேணும் அப்படின்னா இந்த படத்துல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேர் வந்து பாசா நோவா. சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல் இந்த படம் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படம் வந்து 1994ல ஒரு சூப்பரான ஆக்ஷன் ட்ராமாவா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த படத்துல ஒரு குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா லீட் ரோல் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுடைய ஆக்டிங் எல்லாம் ஆன் ஸ்கிரீன்ல தரமா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட ரன் டைம் 1 hour 50 minutes கிட்ட வருது. IMDb ரேட்டிங் 10க்கு 8.5 கொடுத்துருக்காங்க. இதுல கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹிட்மேனா இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம படத்தோட குட்டி ஹீரோயின் இவங்களோட ஸ்டெப் மதர் அதுக்கப்புறம் ஸ்டெப் சிஸ்டர் இவங்க ரெண்டு பேரோட தொல்லையெல்லாம் தாங்காத அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஓகேயான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே அப்பார்ட்மெண்ட்ல தான் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா இருக்காரு. இப்ப திடீர்னு ஒரு நாள் ட்ரக் மாஃபியா கேங் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஃபேமிலி மொத்தத்தையுமே வந்துட்டு கொலை பண்ணிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் பாத்தீங்கன்னா எப்படியோ தப்பிச்சு
நம்ம ஹிட்மேன் கிட்ட வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்னமான ஒரு சீன் எல்லாம் பண்றாரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றது இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா அந்த ஒரு ஏஜ்ல இந்த மாதிரியான ஒரு மெச்சூர்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே படத்தோட கிளைமேக்ஸ்ல வெறித்தனமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு வந்து தி ப்ரொஃபஷனல். இந்த படமே சோனி ஸ்டுடியோனால தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலான மூவிஸ் அதுக்கப்புறம் அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டாக் முடிச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டாப் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்றது